என் மகன் ராஜா உயிரோடு இருந்திருந்தா இந்த ராஜா மாதிரி தான் வளர்த்திருப்பான். ராஜா, இன்னையில இருந்து நீ இந்த வீட்டிலே தங்கலாம்பா. உன் எதிர்காலத்தை பத்தி இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரம்யா, இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம் மம்மி. எல்லாத்தையும் நான் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. ராஜாவுக்கு அப்பா ரூமில் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. ஓகே மம்மி. அவ ஒரு வினோதமான பொண்ணுப்பா. சரிங்கிறத சாமானியமா ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கிட்டாலும் வாய் திறந்து சொல்ல மாட்டா. மோதிரம் கை மாறிடுச்சுன்னா அவ பாஷையில சரின்னு அர்த்தம். கழட்டின மோதிரம் அதே வரல மாட்டிட்டான்னா கூட்ட கேஸ்னு அர்த்தம். வாங்க சார், மேல போலாம். போ ராஜா. கர்த்தரே, இப்படி ஒரு காட்சி தேவையா? மார்னிங் 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 குட் மார்னிங். தரிசனம் தரிசனம். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. I like it. உங்க பேச்சு நான் விரும்புறேன்னு சொன்னேன். உட்காருங்க. பிரசிடென்சில படிச்சேங்கிறீங்க. அந்த காலேஜ் கோ எஜுகேஷன் ஆச்சே. அப்புறம் எப்படி இவ்ளோ ஷை டைப்பா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த லேடிஸ்ங்க கிட்ட ஷை இல்லாம பழகிட்டா அப்புறம் நை நைன்னு உயிரை எடுத்துருவாங்க. வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஐயோ, 7:30 மணி ஆயிடுச்சே. நான் குளிக்க போகணும். நான் வரேன். என்னடா விசில் விசில் எல்லாம் பொறி பறக்குது? ஏதாச்சும் விசேஷமா? நீயா? அடப்பா, மெட்ராஸ்ல தான் மிரட்டுற, இங்கேயுமா? எங்க போனாலும் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் 2 பெட்ரூம் செட் பண்ண. நான் உன்னோட மனசாட்சிடா. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். போகட்டும். ஆமா, அப்பப்ப நீ அனாதைங்கிறதையும் மறந்துடுறியே, அது ஏன்? அதான் நினைவுபடுத்த நீ இருக்கே. ஒரு பொட்ட புள்ள கிட்ட பேசிடக்கூடாதே. அனாதை அனாதன் அசரீரி மாதிரி அப்பப்ப வந்து தொலைச்சிருவே. எல்லாம் உன்னோட நன்மைக்கு தாண்டா. ஆளை விடு, நான் குளிக்க போறேன். தேர் வாங்குறீங்க? புத்திக்கு சொன்னா பத்தி எறிறான். அவஸ்தப்பட்டாதான் அனாதை பயலுக்கு. ஐய, சோப்பு நுரையா? ஆமாண்டா, சொரக்கா தலையா? உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட குறைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேர்ல வந்து சொல்லலாம். பட் ஒன் திங், அபிஷியலா இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும். மிஸ்டர் சண்முகம், ஒர்க் ஸ்பாட்டுக்கு போலாம் சார். ஓகே. சாமி, வந்திருக்கிறவன் எமகாதான் இருப்பான் போல தோணுது. போய் ரெட்டியார எவன் காதலையாவது விழுந்து தொலைச்சிட போறது. வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. ரம்யா, ஹாய். ஏய் சரு, லெட்டர் செய்த மாதிரி கரெக்ட்டா வந்துட்டியே. வா 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 வா. உட்காரு. ஆமா, உங்க அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க அக்கா உன்னை ரொம்ப கேட்டாடி. நல்லா இருக்கல்ல? ஆமா, இன்விடேஷன் அனுப்பிச்சேனே, ஃபேக்டரியோட சில்வர் ஜூபிலிக்கு டிமிக்கி கொடுத்துட்டியேடி. சாரிடி, அந்த டயத்துல தான் அங்கிள் கேம்புக்கு போயிட்டாங்க. அக்காக்கு துணையா நானே இருக்க வேண்டியதா வந்துடுச்சு. சரி ஒய் தரல், நீ போனதுல இருந்து கேரம் போர்ட் டச்சே போயிடுச்சுடி. ஏய் ரமி, யாருடி இந்த அசடு? மகுடன் சாவடியில உங்க மாமா இருக்காருன்னு சொல்லுவியே, அவரோட சன்னா? சீச்சி, எங்க ஃபேக்டரிக்கு
இவர் தாண்டி இப்போ எம்டி. ஏய், அவருக்கும் கம்பெனி கொடுக்கலாண்டி. ராஜா சார், சும்மா வாங்க சார். நான் ஒண்ணும் அண்ணியே இல்ல, ரம்யாவோட கிளாஸ்மேட் தான். இங்க பக்கத்துல தான் எங்க வீடு. சாப்பாடு ரெடிமா? பழனி அண்ணி, ஒரு சின்ன சந்தேகம். ஏப்பம் விடுறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதான்னு கேக்குறாதானே உன் சந்தேகம்? ஆமாண்ணே. அது பச்சரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏப்பம் வரும், அது பசி ஏப்பம். புழுங்கரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் வரும், அது புளி ஏப்பம். அப்ப மொட்டை அரிசிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ஏண்டா, கருமி, நீ என்ன தர்மி நினைப்பா? சிவங்கிட்ட கேள்வி அவங்கிட்ட கேள்வி கட்டிட்டு இருக்கிற. பணத்தை வட்டிக்கு வாங்கினியே, சம்பளத்தை வாங்கி வட்டி தர்றேன் நாளைக்கு தரேன்னு சொன்னியே, குடுத்தியா? ஏடா குடுத்தாரா? இல்லையே செட்டியார, அவனுக்கு சம்பளமே கிடையாது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கம்பெனிக்கு வந்து போயிட்டு இருக்கான். நொடிஞ்சு போனவங்க கிட்ட போய் நொந்துக்கிறீங்களே. எதுலயுமே ஒரு நாணயம் வேணுங்க. நான் அப்பவே நினைச்சேன். அதாவது எப்போ இவன் ஏப்பத்தை பத்தி விளாவாடியா பேசினானோ அப்பவே உங்ககிட்ட வாங்கின கடனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். செட்டியார் கரெக்டா அமிக்கிட்டாரு. கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகமே நடத்துங்க. அப்புறம் டபுள் ஆடா? ஏமி டபு ராவவே ராது. முட்டிக்கு முட்டி தட்டு தரு. அண்ணே, என்ன சொல்லிட்டு அவர் போறாரு? பொண்டாட்டிக்கு இடுப்பு வலியா, துட்டு இருந்தா கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன் உன் பொண்டாட்டி இடுப்பு வலியா? அது இல்ல, உங்க செக்ஷன்ல பேர் எல்லாம் பத்திக்கிட்டே எரியுதா? வாங்க சீக்கிரம். ஐயோ, கவுத்திட்டியடா பாவி. ஐயோ, கண்ட சினிமாவை பார்த்துட்டு ரஜினி ஸ்டைல்ல பீடி இப்படி வைக்கிறதுக்கு பதிலா இப்படி சுழட்டி அந்த பக்கம் போட்டு பத்த வச்சிட்டீடா. இப்ப என்னென்ன பண்றது? வச்சவனே நீலடா. அண்ணா, நம்ம வேலையே போயிடுமண்ணா. உடனே வேலை. அவன் என்னடா நம்மள வேலையை விட்டு நீக்கிறது? இத்தனூண்டு பையன் நமக்கு லெட்டர் கொடுக்கறதா? வேண்டாம். நானே ராஜினாமா எழுதி தரேன். நீ உன் கையால அவங்கிட்ட கொடுத்துரு. ஓகே? நான்சென்ஸ். எல்லாம் உங்களுக்கு விளையாட்ட போச்சு. டியூட்டி நேரத்துல சீட்டாறதும் புகை பிடிக்கிறதுமா இருந்தா ஏன் பத்தி எரியாது? நல்ல வேலை, நஷ்டம் 4 பேரோட போச்சு. யூ ஆர் டிஸ்மிஸ். சார். மிஸ்டர் சண்முகம். எஸ் சார். போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க. வெல் டன் ராஜா. மேடம் நானா இருந்தாலும் இதையே தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா பாவம் பார்த்து பலமுறை நான் உங்களை மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் கூட ஒரு முறை வார்ன் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க அதை கேர் பண்றதா தெரியல. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லைன்னா மற்றவங்களுக்கும் துளிர் விட்டுரும். அதனால்தான். யூ ஆர் கரெக்ட். அதை விடுப்பா, அந்த ப்ளூ மூன் அக்ரிமெண்ட் என்னாச்சு? எஸ் மேடம், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதோட 1 lakh அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. வெரி குட். ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்தது. நீ வந்த நேரம் அட்வான்ஸே வந்துடுச்சு. யூ ஆர் லக்கி மேன். நான் வரட்டுமா? மேடம், அமௌண்ட் சரியா இருக்கானே? நீ சரியா இருக்கும்போது பெட்டிக்குள்ள இருக்கிறத சரி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. அவசியம் நீங்க பாத்தாகணும் மேடம். நான் பிள்ளை குட்டிக்காரன். கை நிறைய சம்பளம் வாங்கும் போது பொழப்ப கஷ்டத்துல நடத்தன வேணாம். சாரிப்பா, உன் குடும்பத்தை காப்பாத்த நான் காமாட்சி அம்மன் இல்ல, காமாட்சிங்கிற சாதாரண பொம்பளை தான். உனக்காக கம்பெனி ரூல்ஸ மாத்தினா உனக்கு முன்னால டிஸ்மிஸ் பண்ண 50 பேரையும் சேர்த்து எடுக்க வேண்டியது வரும். தயவு செஞ்சு வேற எங்கேயாவது வேலை தெரிக்கப்பா. டிரைவர், வண்டியிட. ஆனாத பயலால வந்த வேணா குடவுன் புறம் சரியா போட்டிக்க. நாளைக்கு மேடே லீவுன்றதால யாரையும் உள்ள விட வேணாம். நீ அவுட் கேட்டுக்கு போயிட. எஸ் சார். எனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க சிபார்ஸ் பண்ண வந்திருக்காங்க. இல்லடா மச்சி, நீ அனாதங்கிறதால அனுதாபப்பட்டு அந்த அம்மா அதிகாரத்தை அள்ளி கொடுத்தாங்க. உனக்கோ அதிபதிங்கிற நினைப்பு. அமைதி அமைதி. அதிபதிங்கிற நினைப்புல இருக்கிற ஒன்ன போல விதியத்தவனுங்களுக்கு எல்லாம் நிதியுதவி அள்ளி கொடுக்கதாண்டா வந்திருக்கோம். டேய், அள்ளி கொடுங்கடா. Oh!